பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விக்கெல்ஸோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டு பார்வதி அவங்கள ரோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ரிட்டர்னாக ரோஸ்ட் விக்ரமோட ஃபேமிலியிலேருந்து கொடுக்கறது பார்க்க முடிஞ்சுச்சு. விக்ரமுக்கு தேவையான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அது எனக்குமே உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பார்வதி கிட்டத்தட்ட விக்ரமோட ஃபேமிலியிலிருந்து விக்ரமோட அப்பா, அம்மா, ஒய்ஃப் இந்த 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இதில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டனர் அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மதியம் 12 மணிக்கு மேலே வராங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்று பார்வதியோட அம்மா ஒரு 11:30க்கு மேலே வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க போயிடுவாங்க அந்த 11 மேலே. அடுத்து இவங்க வருவாங்க அப்படின்றது இந்த ப்ரோமோ மூலியமாக நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உடனே பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி, அவன் என்ன ரொம்ப வேலை வாங்குறான் ஆண்டி, என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறான் இவன் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உடனே கனி போட்டாங்க பாருங்க. வேலை உடனே பயங்கரமாக பார்த்து விடுவீங்க நீங்கள், வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க அடுத்த இது அப்படின்ற மாதிரி கனி இதான் சாக்குன்னு போட்டாங்க பாருங்க ஒரு கவுண்டரு. வேற மாதிரி இதில் சில பேர் வன்மத்தை கொட்டுகிறார் கனி, வன்மத்தை கொட்டுகிறார் கனி அப்படின்ற மாதிரி சில பேர் புகஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஏன்னா இது பார்வதி கவுண்டர் போட்ட சூப்பர்பா ஃபயர்பான்னுவாங்க. அதே அடுத்தவங்க யாராவது கவுண்டர் போட்டோன்னு வச்சுங்க, அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. சிம்பிள் ஆஸ் தட். பார்வதிக்கு ஒன்றுனா ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒன்றுனா ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணீங்க. பட் கரெக்டாக உங்களுடைய ஸ்கோரிங்க்கு நச்சுன்னு ஒன்று போட்டாங்களே, அருமையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. உடனே நீ என்னம்மா நான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி விக்ரமோட அம்மா, இல்லை பாரு, நான் நினைப்பேன் வீட்டில் இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு 2 செகண்டில் அதை பண்ணிட்டு போகலாமே அப்படின்றது. ஏமா அந்த 2 செகண்டுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுப்பேம்மா. அதில் நான் எப்படி அந்த 10 நிமிஷம் எடுத்து அந்த வேலையை நான் பண்ண விடாமல் போவோம்ல, அதுதான் என்னுடைய திறமை. நான் என்னைக்கு உருப்படியாக வேலையை பார்த்துருக்கேன்? எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு வெஷல் வாஷ் கழுவி தெரியாதும் போது 1/2 மணி நேரம் கழிச்சு கழுவேன். எனக்கு அதை விட கமருகிட்ட பேசுறதாமா முக்கியம். இதெல்லாம் எப்படிமா இது உடனே கழுவிட்டா நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்றது தான் இருக்கும். ஸோ பார்வதி செய்கிற வேலை அது பேசுற, அவங்க சொன்னது லாஜிக் தான். நீ இவ்வளோ பேசி ஆர்கியூ பண்ணுறதுக்கு அந்த வேலையே செஞ்சுட்டு போயிருக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அனாவசியமற்றது. நியாயப்படி இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நியாயப்படி இருக்கிறதுக்குமே ஏதாவது சண்டை போடுவாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அவங்க வேலையை நம்ம கரெக்டாக சொன்னோமா கூட அதுக்குமே ஒரு சண்டை, ஒரு சச்சரவு வரத்தான் செய்கிறது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த இடத்துல 2 செகண்ட் பண்ணிட்டு போலான்றது உண்மை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்டை வச்சு விக்ரம செஞ்சுட்டாங்க. நான் பாருகிட்ட சொல்லிட்டேம்மா, எப்படி பாருகிட்ட சொல்லிட்டேன், உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்ததா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக வந்திருப்பான் என் பையன். எப்படி உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் அவன் கூட பிறந்துருதா இன்னும் பயங்கர டஃப்பாக வேற மாதிரி வளர்ந்துருப்பாமா அப்படின்ற மாதிரி. இது பார்வதிக்கும் மொக்க வாங்கியாச்சு, விக்ரமுக்கும் மொக்க போட்டு தள்ளியாச்சு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ பார்வதி ஏதோ ஹெவியா ட்ரை பண்றாங்க, அந்த இடத்துல போட்டு முடிச்சு விட்ட தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்க, வெளியே போயிட்டு அவனை என்னெல்லாம் அவன் பண்றானோ அதை அடிச்சு திருத்துங்க அங்கிள், அடிச்சு திருத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னும்போது, திருத்துறமா நான் திருத்துறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் அவங்க பையனை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே விக்ரம் சொல்றாரு, என்னால் எப்படிலாம் 100% தருவணும், எப்படி என்னால் எப்படிலாம் 100% தர முடியுமோ அதை நான் தராமலாம் கிடையாது, என்னோட முழு முயற்சியை முழு எஃபர்ட்ஸும் போடுறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஓகே தான்ப்பா நீ போடுறப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஒன்று, விக்ரம் ஒரு டாஸ்க் கொடுத்தா பிரெயினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நிறைய யோசிக்கக்கூடிய நபர் தான். உழைப்பை போடுகிறாரா அப்படின்றது கேட்டிங்கன்னா உழைப்பு போடக்கூடிய நபர் தான், போடாமல் ஒரு நபர் கூட கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு கேம்னு வந்துட்டு அதில் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பிளான் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறார். உழைப்பு போடாமலாம் இல்லை, உழைப்பு போடக்கூடிய நபர். அது எந்த அளவுக்கு ரசிக்கப்படுகிறது ரசிக்காமல் போவதுன்றது 2வது கட்டம். ஆனால் போடுறாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஐ அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து, நீ அழுகாதப்பா கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்றார். நீ ஒவ்வொரு முறையும் அழுவது பார்க்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்றத சொல்றாங்க ஓப்பனா. அடுத்து, உன்னை எமோஷனலாக டவுன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத அம்மா சொல்றாங்க. அதையுமே எடுத்துக்குங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த அழுகையை நிறுத்துறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே அடிக்கடி அழுறது தான். அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கணக்கே ஆக மாட்டேங்குதுரா அப்படின்றது தான். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற ஒரு ஃபீலுமே நமக்கு வந்துருக்குது. பட் அது திருத்திக்கிறாரான்றது பார்ப்போம். இது வரைக்கும் இதை நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க.
எப்படி வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருமே விக்ரம் இதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதை அவர் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாம இருந்தாருன்னா அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இது மற்ற ஃபேமிலி சொல்லும் போது அவரால் ஏத்துக்க முடியல. பட் இப்போ அவங்களோட ஃபேமிலி வந்து சொல்லும் போது அதை கண்டிப்பா சேஞ்ச் அவர் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க நம்மளை குழப்பறதுக்காக பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பார். இப்போ நம்ம ஃபேமிலி நம்ம நல்லதுக்கு தான் என்னைக்குமே சொல்லுவாங்க, நம்மளை குழப்ப ட்ரை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் வரும்போது கம்ப்ளீட்டா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் பேசுறது காட்டல, இவங்க 2 பேர் அப்பா அம்மா பேசுறது மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணும்போது என்ன ஏதுன்றது கிளியரா புரிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.